Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நள்ளிரவு முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தமிழகத்தில் இன்றைய தினம் 22 மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வரும் ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த மழையானது மே 13 வரை கனமழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அக்னி சுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வெயிலின் தாக்கமானது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே நிலவி வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் முதல் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது பெய்து வருகிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று அதிகாலை முதல் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் இன்று அதிகாலையும் பல்வேறு இடங்களில் மழை பெய்திருந்தது. இன்று காலை வேளையில் டிநகர், பேட்டை, நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்று காலை வேளையில் பணிக்கு செல்வோர் வாகனங்கள் நனைந்தபடி செல்கின்றனர். அதே போன்று ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடைகள் எடுத்து வந்த பொதுமக்களும் இந்த மழையில் நனைந்தபடி சென்று வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய தினம் பொறுத்தவரை 22 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை முதல் சென்னையில் பரவலாக மழை பெய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.